கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தேவ ரகமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். காட் கைண்ட் லைஃப். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் என்ன சொன்னாருங்க? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். அப்போ நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால தேவனை போலத்தானே வாழ முடியும். சற்று சிந்தியுங்கள், நீங்கள் தேவரக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இன்றைய செய்தி என்ன? அந்த 1000 தலைப்புகளிலே டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம், அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 100வது செய்தி தேவரக வாழ்வு. அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி தேவனையாக வாழ்ந்து வந்தார், தேவரக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அவரே நமக்கு சோர்ஸாக இருக்கிறார். தேவரக வாழ்க்கை வாழுவதற்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு சோர்ஸாக இருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே தியானிக்க போகிறோம் அருமையானவர்களே. ஆமென். அவர் எப்படி தேவரக வாழ்க்கை வாழ்ந்தார்? அவர் நோயின் மேலும் பேயின் மேலும் ஆளுகை செய்தார் பாருங்க. பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் பாருங்கள் அருமையானவர்களே. ஹீ இஸ் த சோர்ஸ் ஃபார் தட் லைஃப். அவரே ஆதாரம். எதற்கு? ராஜரிக வாழ்க்கை அல்லது தேவனை போல வாழுகிற வாழ்க்கைக்கு அவரே ஆதாரம். நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவருடைய ஞானம் என்ன செஞ்சிட்டு தெரியுமா? இயேசுவையே நமக்கு ஆதாரமாக்கி விட்டது. அங்கே ரோமர் 11வது அதிகாரம் 36வது வசனம், த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 11 verse 36, சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கு என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாருங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவருக்குள்ளவே தேடுங்கள். ஏனென்றால் அவர் மூலமாகத்தான், அவருக்காக தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவருக்காக தான் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் தேவரகமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களாக வாழுவதற்கு உங்களுக்கு சோர்ஸ் வேணும் பாருங்க, ஆதாரம் வேணும் பாருங்க. அதற்கு இயேசுவையே ஆதாரமாக்கி விட்டார். அது அவருடைய ஞானத்தின் ஆழம் என்று அதே ரோமர் 16வது அதிகாரம் 33வது வசனத்திலே பாருங்கள். த புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 11 verse 33, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. எதை நாம் தியானிக்கிறோம்? அவருடைய ஞானத்தின் ஆழங்கள். அதில் ஒன்று என்னது? அவருடைய அனந்த ஞானத்தின்படி உங்களுக்கும் எனக்கும் தேவையான ராஜரிக வாழ்க்கை வாழுவதற்கு இயேசுவையே நமக்கு ஆதாரமாக தந்து விட்டார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆமென். அந்த சோர்ஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து தன்னையே உங்களுக்கு தகுதியாக்கி விட்டார். தன்னையே உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவராக்கி விட்டார். தன்னையே உங்களுக்கு கேடகமாக மாற்றி விட்டார். அருமையானவர்களே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த ப்ரொவிஷன் என்ன செய்யும் தெரியுமா? எந்த ப்ரொவிஷன்? இயேசுவாகிய ப்ரொவிஷன், இயேசுவாகிய ரிசோர்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு வசனம் வாசிக்கிறேன். அங்கே யோவான் 20வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 20:23, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஐயா, அவரே ஆதாரமாக இருந்து தேவரக வாழ்க்கை வாழும்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உனக்கு பிறருடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரத்தை அவர் அருளி இருக்கிறார். அங்கிள், எப்படி அங்கிள் மன்னிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை போல மன்னியுங்க. இயேசு கிறிஸ்து என்ன மன்னித்தார்? எப்படி செய்தார்? மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவனுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, அவனுடைய சப்பானி தன்மையும் மாற்றப்பட்டது அல்லவா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களை என்னோடு அழைக்கவில்லை. எப்படி வாழ்க்கை வாழணும்? தேவரகமான வாழ்க்கை வாழும்படியாக. ஆமென். இன்னும் என்னெல்லாங்க செய்தாருங்க? இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்னதை நீங்கள் தியானிச்சா போதுங்க, தேவரக வாழ்க்கைக்கு வந்து விடுவீர்கள். அவர் என்ன சொன்னார்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஆமென்.
நான் அதை அப்படியே எனக்கென்று எடுத்துக்கொண்டேன் அருமையானவர்களே. எனவே தான் பாடல் வருகிறது. என்ன பாடல் வந்தது? அவர் என்ன சொன்னார்? அவரே சோர்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்கள் செய்வீர்கள். அந்த சோர்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? அவர் லாசருடைய கல்லறை காலி செய்தால் நீங்கள் கல்லறை தோட்டத்தையே காலி செய்ய முடியும். அவர் தண்ணீர் மேலே நடந்தால் நீங்கள் தண்ணீர் மேலே ஃபுட்பால், ஹாக்கி, அப்புறம் என்னது காஸ்பல் மீட்டிங்லாம் நடத்த முடியுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜின் பண்ணலாம். ஏனென்றால் அவரே சோர்ஸு. சொன்னவரும் அவர் தான், சோர்ஸும் அவர் தான். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசுவை போல அந்த தேவரகமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு அவர் என்னவாக இருக்கிறார், என்ன சோர்ஸாக இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு இம்மார்டல் லைஃப் தருகிறதுக்கு அவரே சோர்ஸு. நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்கள் சீரியஸாக எடுக்க போகிறீங்க. யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனத்திலே, சாவாமை வாழும்படியாக, மரணத்தை ஜெயிக்கும்படியாக வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பார். நீங்கள் அழியாத வாழ்க்கை வாழும்படியாக எது சோர்ஸ் ஆயிற்று? இயேசு கிறிஸ்துடைய மாமிசம். நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது அவருடைய மாமிசத்தை புசிக்கிறீர்களா இல்லையா? எனவே உங்களுக்கு சாவே கிடையாதுங்க. தேவரகமாக நீங்கள் வாழுவீர்கள். நானாவது தேவரகம்னு சொல்றேன். இயேசு என்ன சொல்றாரு? எப்ப நீங்க தேவரகமா வாழ மாட்டீங்க, தேவனாகவே வாழுவீர்கள். ரோமர் 7:34-35. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஐயா, நீங்கள் தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸில் வாழுவதற்கு தேவையான எல்லா ஆதாரமாக, எல்லா ரிசோர்ஸாக இயேசுவே இருக்கிறார். ஆமென். அந்த தேவரக வாழ்க்கை வாழும்படியாக தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாருங்க. என்ன அதிகாரம் கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இப்பொழுதே அவருடைய திரியேக குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிறீர்கள். எனவே இயேசு கிறிஸ்து எப்படி தேவரகமான வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல நீங்களும் தேவரகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக 1:12 யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனை பேர் புரியுதுங்க? அவரே கொடுத்துட்டாருங்க அதிகாரம். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy, what a loving daddy. ஐயா, அவருடைய ஞானத்தின் ஆழத்தை ஆராய்ந்து முடியாது. அதனால தான் சொல்றேன், என்ன பெரிய ஞானம். அந்த ஞானம் இயேசுவை உங்களுக்கு எதிலெல்லாம் சோர்ஸ் ஆக்கிட்டு வாசித்து முடிப்போம். அங்கே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம். ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் தமிழர்களானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து சோர்ஸா இருக்காருங்க. கிறிஸ்து சோர்ஸ் என்னெல்லாம்? தேவ பலனாக இருக்கிறார், தேவ ஞானமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தேவ ஞானத்தை தரவில்லை, அவர் உங்களுக்கு தேவ பலனை தரவில்லை. அவரே தேவ பலனாக, அவரே தேவ ஞானமாக இருக்கிறார். எதற்காக கொடுத்தார்? தேவரக வாழ்க்கை வாழும்படியா. ஹீஸ் அவர் சோர்ஸ். இன்னும் என்னெல்லாம் சோர்ஸ் வாசிக்கட்டுமா? இயேசுவானவர் சோர்ஸ். 1 கொரிந்தியர் 1:31 பாருங்க. அவரே எவரே இயேசு கிறிஸ்துவானவரே தேவனால் நமக்கு ஞானமாகிவிட்டார், தேவனால் நமக்கு தேவ நீதியாகிவிட்டார், தேவனால் நமக்கு தேவ பரிசுத்தமாகிவிட்டார், தேவனால் நமக்கு தேவ மீட்பாகிவிட்டாருங்க. எப்படிங்க தேவரக வாழ்க்கை வாழாமல் இருக்க முடியும்? சப்பையா வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்காதீங்க. அதற்காக தேவன் இந்த செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை தரவில்லை. 21வது நூற்றாண்டில் வாழுகிற ஒவ்வொரு விசுவாசியையும் தேவரக வாழ்க்கை வாழும்படியாக உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கத்தக்கதாக, உங்களுடைய மனக்கண்களை திறக்கத்தக்கதாக தேவன் இன்றைக்கு இந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸை எழுப்பி இருக்கிறார். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேளுங்கள். எதற்காக எங்கள் செய்திகளை கேட்க வேண்டும் அருமையானவர்களே? அண்டர்லைன் த வேர்ட். தேவரகமான வாழ்க்கை வாழ. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நானும் என்னுடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? வியாதி இல்லாத வாழ்க்கை தேவரக வாழ்க்கை, விரக்தி இல்லாத வாழ்க்கை தேவரக வாழ்க்கை, விபத்து இல்லாத வாழ்க்கை தேவரக வாழ்க்கை, வேற என்ன, வியாகுலம் இல்லாத வாழ்க்கை தேவரக வாழ்க்கை, சின் ஃப்ரீ, சிக்னஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரகிள் ஃப்ரீ. இட்ஸ் அவைலபிள் ஃபார் யூ.
அல்லேலூயா. அப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, நீங்கள் தவறான போதனைகளை கேட்கிறீர்கள். அந்த போதனையில் என்ன சொல்கிறாங்க? நீ பாவி நீ சொல்கிறாங்க, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க, பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? ஐயா, நானே உனக்கு நீதிமான் ஆகிவிட்டேன், உன்னிடத்திலே பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாரே. எதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? இப்பொழுதுதான் உங்களுக்கு வாஸ்தம் பாருங்க. இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கி விட்டார். 1 கொரிந்தியர் 1:31. இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அதாவது தேவன் உங்களுக்கு நீதியையும் பரிசுத்தத்தையும் தரவில்லை. ஐயா, இயேசுதான் உங்களுடைய பரிசுத்தம். நீங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தவானாக நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு தகுதியானார். அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு தேவையான ரிசோர்ஸை நீங்கள் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசுவானவரே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான A to Z எல்லா தேவைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த சோர்ஸ் உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.